வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் நமது சந்தைகள் 67 புள்ளிகள் அதிகரித்து 21,785 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு மாடரேட்லி ஹையர்னு சொல்லலாம். பட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட மிட் கேப் 1.34% கீழே விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் 1.17% விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியா VIX இன்னைக்கு 3.22% விழுந்திருக்கு. ஸோ ரிஃப்ளெக்டிங், அதாவது டிக்ரீஸ் இன் த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்றைய தினம் அட்வான்ஸ் 702, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1554. ஸோ மார்க்கெட்டினுடைய பெர்த்தை பார்க்கும் பொழுது ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இன் த பிராடர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். துறைகளை பார்க்கும் பொழுது பேங்க், PSU பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபார்மா இவையெல்லாம் ஒரு டாப் கெய்னராக இருந்தது. நிஃப்டி மெட்டல், நிஃப்டி எனர்ஜி, IT அண்ட் ஆட்டோ டாப் லூசர்ஸ் டுடே. அது மாதிரி இந்த வீக்லி மூவ் பார்க்கும் பொழுதும் போன வாரத்தோடு இந்த வாரம் ஒரு 100 புள்ளிகள் வரை குறைந்து வீக்காக தான் இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், மெயினாக சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால இந்த சிமெண்ட்ல எல்லாமே ஏறி இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, then Apollo Hospital, Sun Pharma, ICICI Bank, Adani Ports, Hero Motocorp, Britannia, Axis Bank and Adani Enterprises. மேலும் PSU ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மிக்ஸ்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டி 50ல இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா M&M, ONGC, பாரதி ஏர்டெல் இவையெல்லாம் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை டுடே it is giving the indication of pessimistic sentiment move. அதனால ஃபர்தர் மூவ்மெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலா பார்ப்போம். மேலும் தங்கம் பார்த்தோம்னா 5 ரூபாய் ஏறி 62,448, வெள்ளி 195 ரூபாய் ஏறி 71,032, குரூட் ஆயில் 18 ரூபாய் அதிகரித்து 6,325 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் என்ன சொல்லியிருக்காருனாக்க ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஆன் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு ரிவ்யூ பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸுக்கு பாதிப்புகள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஜோதி CNC, கிளென்மார்க், மேக்ஸ் ஹெல்த் கேர் இதெல்லாம் நடந்திருக்கு. மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா காலையில் ஸ்லைட்லி கேப் ஓப்பன் அப், பட் ஒரு 10:30 மணிக்கு 11 மணிக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் டச் டுடேஸ் லோ 21,629. மறுபடியும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மலமலன்னு ஏறி 21,782 வரலையும் போய் 21,785 முடிவடைந்திருக்கிறது. பட் இன்றைய தினம் டேஸ் ஹை பார்த்தோம்னா 21,804, 629,804. ஜஸ்ட் see the differences again. அதான் கிட்டத்தட்ட ஒரு 180 to 200 புள்ளிகள் ஒரு நாளைக்கு ஆவரேஜா மேலும் கீழே இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு பார்த்தோம்னாக்க எபோவ் ஆவரேஜ் வால்யூம் கொடுத்துருக்கு. மார்க்கெட் நேற்றைய தினம் கரெக்ட் ஆச்சு. இன்றைய தினம் எகைன் ஒரு அப் மூவ்னு சொல்லலாம் வந்திருக்கிறது. ஸோ ஒரு கிறிஸ் கிராஸ் மூவ்மெண்ட் இந்த வாரத்தில் இருந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், அந்த நிஃப்டினுடைய ஸ்விங்கில் 21,655, 58 ஒரு ஸ்ட்ராங் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு கீழே இன்னைக்கு திருப்பி அதுக்கு மேல ஏறும் பொழுது ஒரு ஷார்ட் கவரிங்னே கூட எடுத்துக்கலாம், மலமலன்னு ஏறுதுன்னு சொல்லலாம். ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த எபோவ் 21,658 இருந்ததுன்னா ஸோ ஒரு ஃபர்தரா மார்க்கெட் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுல பார்த்தோம்னாக்க இந்த 21,765 பார்த்தீங்கன்னா அந்த 10 ரிவர்சல் அதுவும் இன்றைய தினம் தாண்டி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது 22,000 தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ மேலும் இந்த 21,658க்கு கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 21,407 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, நம்மளுடைய சிறப்பு பதிவிலே இவை எல்லாவற்றை வைத்து நம்ம ஆலோசிப்போம். நன்றி, வணக்கம்.